ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் பார்க்கலாம். தென்கொரியாவில் அதிபராக இருந்த யூன் சுக் யோல் பார்லிமெண்ட்டால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து செயல் அதிபர் ஹான் டக் சூவும் நேற்று பதவி நீக்கம் செய்யப்பட்டார். ஸோ அப்போ அதிபராக தென்கொரியாவில் அதிபராக இருந்தவர் யார் அப்படின்னா யூன் சுக் யோல். இது ரொம்ப முக்கியமானது. இவர் அவராக பதவி விலகல, பார்லிமெண்ட்னால பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தகுந்தது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் என்னென்ன நடக்குது அப்படின்றது நடப்பு நிகழ்வுகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ ரெண்டு பேருமே, ஒருத்தர் அதிபர், இன்னொருத்தர் செயல் அதிபர் ஹான் டக் சூ. இவருமே இப்போ பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. கிழக்கு ஆசிய நாடான தென்கொரியாவில் ஆளும் மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த யூன் சுக் யோல் 64 அதிபராக இருந்தார். ஸோ இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்தவர். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்க்கலாம். இவர் கடந்த 3ஆம் தேதி இராணுவ சட்டத்தை அமல்படுத்தினார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஸோ அப்போ இராணுவ கட்சியை அறிமுகப்படுத்தினால தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ண நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேப்பரை. தேங்க்யூ.